என்ஜின் கோளாறு காரணமாக சோளிங்கர் அருகே நடுவழியில் விரைவு ரயில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், இப்போ எத்தனை பயணிகள் தவிப்புக்கு ஆளாகி இருக்கிறாங்க? இப்போ இந்த என்ஜின் கோளாறு எப்போது சீர் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? பீகார் மாநிலம் தானாபூரில் இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி புறப்பட்டு வந்த இந்த ரயிலானது சங்கமித்ரா விரைவு ரயிலானது சென்னை அரக்கோணம் வழியாக இன்று காலை கடந்தது. ரயிலானது அரக்கோணம் ரயில் நிலையத்தை கடந்த சிறிது நேரத்தில் பாத்தீங்கன்னா சோளிங்கர் ரயில் நிலையம் அருகே ரயில் இன்ஜின் பழுது ஏற்பட்டு ரயிலானது நடுவில் நிறுத்தப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த ரயில்வே ஊழியர்கள் நேரில் சென்று ரயில் இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் ரயில் இன்ஜினில் ஏற்பட்ட இன்ஜின் கோளாறு சரி செய்ய முடியாத காரணத்தினால் அரக்கோணத்திலிருந்து மாற்று ரயில் இன்ஜினானது வரவழைக்கப்பட்டு தற்போது சங்கமித்ரா விரைவு ரயில் இணைக்கப்பட்டு ரயிலானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த ரயில் புறப்பட்டு சென்றதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சோளிங்கர் ரயில் நிலையத்தில் நிற்க வைக்கப்பட்டதால் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடும் மின்னலுக்குள் ஆளாகியிருக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா ரயில் பயணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லை. இதன் காரணமாகவும் அவர்கள் பெரும் மின்னலுக்குள் ஆளாகியிருக்கின்றனர். மேலும் இது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் செய்தி சேகரிக்க வேண்டாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆகிய நீங்கள் வெளியே செல்லுங்கள் என செய்தியாளர்களையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் வெளியேற்றிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.